ஓய்வு நாளிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இம்மட்டுமாய் தேவன் பாடல் வேலையை தேவன் ஆஸ்வதித்தார், சோத்திர வேலையை தேவன் ஆஸ்வதித்தார். சோத்திரம். 2025 முதல் மாதம் முதல் ஆராய்ந்து கலந்து கொண்ட உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அல்லேலூயா. FGC வெள்ளூர் சபையின் மூலமாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை ஏற்றும் உள்ளது. இப்பொழுதும் நாம் ஒரு தேவ செய்தியின் வேலை கடந்து செல்வோம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28, 29 வாசிப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. அல்லேலூயா. சொல்லுன்னா ஆசீர்வாதம். சோஸ்திரம். ஈசாக்கு இந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். ஆமாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஈசாக்கின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த யாக்கோபின் வாக்குத்தத்தம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குத்தான், எனக்குத்தான். ஆனால் நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொடுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்துள்வாராக. யாருக்கு? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உனக்கு. கிறிஸ்து வானத்தின் பனியாய் இருக்கிறார், பூமியின் கொழுமையாய் இருக்கிறார், மிகுந்த தானியமும் திராட்சரசமுமாய் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குள் வானத்தின் பனி, பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், திராட்சரசம் சகலமும் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ளி வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள். இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. அப்போ பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார்? சிலுவையில் இயேசுவைனா இந்த வாக்குத்தத்தங்களை, இயேசுக்கு சாமண்ட வாக்குத்தத்தங்களை தந்துருளி இவ்வளவாய் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்துச்சுங்க. உங்களுக்கு ஜீவ ரத்தத்துக்குள்ள வந்துச்சு. பூமியின் கொழுமை வந்துச்சு, வானத்தின் பனி வந்துச்சு. அப்புறம் வேற என்ன? மிகுந்த தானியம், திராட்சரசம் தந்தருள்வாராக. இயேசுவை தந்தருளி தந்துட்டாரா? தர போறாரா? பிதாவாகிய தேவன் இயேசுவை வெத்தியேசுவை கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆம் என்ற வாக்குத்தத்தத்திலாம் தந்துள்ளி. எங்க? சிலுவையில. அதை எடுத்தியா? இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தத்தை எடுத்து அதை பிதா குமார் பசுத்தாவிக்கு செலுத்தி ஆதாம் முழுவதும் செலுத்தும் போதுதான் இந்த வாக்குத்தத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே பலிப்பதை பார்ப்பாய். ஆமா, இயேசுவை தந்துருளி. பிசாசு ஏவாளுக்கு
பிசாசை தந்துள்ளி இந்த வாக்கு தத்தத்தெல்லாம் பறிச்சிட்டான். பிசாசு பாவத்தையும் மரத்தையும் தந்துருளி எல்லாம் வறட்சி வனாந்திரம் அவமானம் வெக்கம் நெந்த நன்மை தீமை கனியை கொடுத்து ஷாக்கடிச்சிருக்கிறான். அதை போய் தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிற நீ பிசாசு வாக்கு தத்தத்தை நன்மார்க்க துன்மார்க்கத்தை. இயேசு ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தில் இந்த வாக்கு தத்தம் இருக்குது. தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமை ஏறப்பட்ட உச்சிதமானது பாலும் தேனும் போடுகிற நலமும் விசாலமான வீடு மகிமை கணம் இது பூமிக்குரிய ஆசீர்வாதம். பூமியின் கொழுமையின் போடப்படுது. கொழுமையான காரியங்கள் அதை ரிசீவ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணும். தேவனுக்கு தனக்கு முழு உலகத்து இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்குற பூமியின் கொழுமையை பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கணும். அவர் இயேசுவை தந்து அன்பு கொடுத்தார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொடுத்து இவ்வளவு நீ பிந்தி இயேசுவின் அன்பின் மூலமாக பூமியின் கொள்மையை சுகந்த பலியாய் தேவனுக்கும் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையில இந்த வருஷத்திலே தென்படுவதை பார்ப்பாய். 2025 இந்த வாக்கு தத்தம் பலிக்கணும். நம்ம சபையில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம். இந்த வாக்கு தத்துவம் இயேசுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. அந்த இயேசுவை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது இந்த வாக்கு தத்துவம் உனக்கு பலிச்சிடும், எனக்கு பலிச்சிடும், எல்லாருக்கும் பலிச்சிடும். கொடுப்பாயா தேவனுக்கும் ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு இந்த வாக்கு தத்தத்தை. ஆமாம், இல்லைன்னா நன்மை தேம காரியத்தை தேவனுக்கும் முழு உலகத்துக்கு சபிக்கப்பட்டு பூமி கொழுமை கிடையாது, வறட்சி வனாந்திரம் எல்லாம் கொழுமை கிடையாது, கொழுப்பு கிடையாது, வறட்சி வனாந்திரம் தேய்ச்சி போந்து நலிஞ்சு போந்து இதுதான் நமக்கு கிடைக்குன்னு பார்க்குறோம். ஆதாம் வழியா பிறந்தான். அப்போது தேவன் உனக்கு வானத்தின் பணியையும், வானத்தின் பணி தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. வானத்திலிருந்து உறைந்த மழையும் அது தேவனுடைய வார்த்தை ஏசாயா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அப்புறம் பூமியின் கொடுமை, அப்புறம் மிகுந்த தானியம், விளைச்சல், தானியம் ஏராளம் விளைச்சல், சகல காலத்தில் விளைச்சல், ஆவிக்குரிய பூமிக்குரிய பொருளாதார சகல தானியத்தையும் மிகுந்த தானியத்தை விளைய செய்வார். அதுக்கப்புறம் திராட்சை ரசம் மகிழ்ச்சியை குறிக்கிறது. மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், சகலத்திலும் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும்போது நீ மகிழ்ச்சியாயிருப்பாய். சோர்ந்து போய் கவலைப்பட்டு வெக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு இந்த 2025 வருஷம் முழுதும் அப்படியே வேதையில் அது பிசாசு வாழ்க்கை. நன்மை தீமை காரியத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை காட்டாது பிசாசு வாக்கு தத்தம். ஒரே மகிழ்ச்சியே இருக்காது. திராட்சரசும் மகிழ்ச்சி ஜாய் குறிக்குது. கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்துப்பாரு. இயேசு சாமட வாக்கு தத்தங்களை வாரியரை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்க கொடுக்க மகிழ்ச்சி தானாய் வரும். நீ சந்தோஷமாயிருப்பாய். ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள், சமாதானங்கள், சந்தோஷங்கள், வெற்றிகள், ஜெயங்கள் இந்த வருஷம் உனக்கு உண்டாயிடு. இன்னைக்கே உண்டாகி போச்சு. இயேசுவை தேவனுக்கு இயேசு சாமட வாக்கு தத்தலாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது. பாருங்க, இந்த வாக்கு தத்தம் எப்போ படிக்கிறதுனா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் 20வது எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் அதை இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் வரணும். ஆதாமுக்குள் இல்லை. ஆதாமுக்குள் பிசாசுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இருக்குது. அதான் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மண்டத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து நன்மை தீமை கனியை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக வறட்சி வனாந்திரம், பூமியின் கொள்வி கிடையாது, வானத்தின் பணி கிடைக்காது. அப்புறம் சாபங்களும் பாவங்களும் மரணங்களும் தரித்திரமாக இந்த வருஷம் கொள்ளலாம். அப்போது வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களால் தேவனுக்கு மகிழ்வு உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள் ஜீவ சர்வம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கெட்டி, தேவி நீதிட்டு உழித்தல், பாவம் மன்னிப்புட்டு நீதி, பரலோக ராஜ்யம் அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் முழு உலகத்தை கிறிஸ்துக்குள் வந்துட்டேன். இயேசு எல்லையற்ற அன்பை வெளிப்படுத்தணும், எல்லையற்ற கிருபை, சபிக்கணும், ஆஸ்வதிக்கணும், பகைக்கு நன்மை செய்யணும், சத்துக்களை சிநேகிக்கணும், துன்பப்படுத்தலை ஜபம் பண்ணணும், கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருக்கணும். ஆமாம், 24 வாரத்தில் வருஷத்துக்கு 365 நாளும் அந்த இயேசு கிறிஸ்து சரீரம், இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இடைவிடாமல் வெளிப்படுத்தணும், எக்காலத்தில் வெளிப்படுத்தணும், சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தணும், வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும், இடைவிடாமல் வெளிப்படுத்தணும்.
வெளிப்படுத்திட்டே இருக்கணும். இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். தேவி நீதிட்டு ஒழித்தேதல், கோபம் மண்டிப்பட்டு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தை கொடுக்கணும். பிதா குமார் இயேசு சாமிடம் இடைவிடாமல் கொடுக்கணும். ஆதாம் முழுக்கணும். நன்மத்தின் வட்டத்திலே வந்துடா சாகவே அது பிசாசின் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆதாமுக்குள் ஆம் என்றும் ஆமே, ஆதாம் ஆம் என்றும் ஆமேன் இருக்குது. நன்மத்தியம கனிய நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு உலகத்தை காட்டுறது. ஆதாமுக்குள் பிசாசின் வாக்குத்தத்தெல்லாம் ஆம் என்றும், இயேசு கிறிஸ்துக்குள் கடைசி ஆதாம் இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுடைய வாக்கு ஆம் என்று ஆமேன் என்றும் இருக்குது. அப்போ எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும். இயேசு கிறிஸ்துக்குள் வந்தா இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டாங்க. இயேசு ஒரு ஜீவன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன். அவர் ஜீவ விருத்தத்தை அவர் ஜீவன்ல தேவ நீதி ஊற்றி பாவம் மண்டி பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுதாய்க்கு வாய்நாளெல்லாம் ஆதாம் முழு இயேசு கிறிஸ்துக்குள் வரணும். எவனை பார்த்தாலும் எவரும் இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன், தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. இயேசு மத்திய மார்க் நூகால அவர் ஜீவ விருத்தத்துக்கு இருந்தார். இந்த வாக்கு தத்துவம் அவருக்கு இருந்தது. வானத்தின் பணி அவருக்கு இருந்தது. இந்த வாக்கு தத்துவம் இயேசுக்குள்ள நிறைவேறியது மத்திய மார்க் நூகால. பாருங்க, ஆதியாகமம் 27:28, தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து, பூமியின் கொழுமையா இருந்தாரு. பாவம் மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, சுகம், பலன், ஜீவன், ஆசீர்வாதம், அப்படி கொடுமை குட்டிகள் இயேசு திரளான ஜனங்கள் வந்தார்கள். வியாதி சுத்தமானார்கள். உடல்கள், சவுடர்கள், முடவர்கள், குஷ்ரோகிகள், மரித்து உயிர்த்தது எல்லாம் குளித்து கிடந்தார். ஜீவ சொல்றம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், 5 அப்பு 2 மீன் வச்ச கொழுப்பு கொடுமை அப்படியே 5000 பேருக்கு பழுகுது, பெருகுது. காற்றைய கடலை இறையாத டப்புன்னு இறங்குது. மரித்தோர் உயிர்த்தோ எழுப்புது. அப்படி குளித்துக்கிறது. ஜீவ உலகம், ஜீவ வானம், அந்த ஜீவ சரம் ஜீவ சிலுவையில் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளே நன்மத்தை வேணா எல்லா கேடுபாடுக்குது. பிசாசு அப்படியே சாபத்தை, பாவத்தை, மரணத்தை, தத்தை ஏவாள் வழியாக கொடுத்துக்கிறான். நீ வறட்சி வனாந்திரமாய் போய்விடும். 2025 உனக்கு வறட்சி வனாந்திரமாயிடும். சீரிசான மேற்று ஆதாமுக்குள்ள வாழாத. இயேசு கிறிஸ்துக்குள் வாக்கு சத்தங்கள் எல்லாம் ஆம் என்று ஆமேன். ஜீவ சொல்ற, ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், இயேசு கிறிஸ்து ஆமட. ஒரு ஆளை பகைக்காத, ஒரு ஆளை சபிக்காத, ஒரு ஆள் இயேசு இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டு தான் இந்த வாக்கு தத்தெல்லாம் பெற்றாரு. பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துடும் போது இந்த வாக்கு தத்தெல்லாம் கொடுத்தாரு. இயேசு வெத்திய சொல்லுங்க. இந்த வாக்கு தத்தம் ஆதியாகமம் 28 ஈசாக்கு யாக்கோபு கொடுத்த வாக்கு தத்தம். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தை தந்துள்வாராக. தந்துட்டாருங்க, தர போறாரு. இயேசு கிறிஸ்துவோட வாக்கு தந்து ஞானத்தான் திருவந்தெல்லாம் எடுத்துட்ட. ஜீவ உலகத்தை கொடு. ஆதாம் முழு உலகத்துக்கு ஜீவ வானத்துக்கு ஜீவ பூமி கொடு. இடைவிடாம கொடு. எக்காலத்து கொடு. பாவன்ட்டும் மனம் ஓடிடும். மிகுந்த தானிய விளைச்சல், மிகுந்த சந்தோஷம். அது எப்படி வரும்னு தெரியாது. வந்துச்சு இயேசுக்கு 3ஆம் நாள்ல. இயேசு சிலுவையில் உன்னப்பாரியானாரு. பாயிண்ட்டுக்கு வர நான். இயேசு பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார், வியாதி, நன்மத்தை மரியாதைக்கு உன் சாபத்தில். ஆனால் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. பிதாகுமார் ஆபியுக்தி ஜீவனை விட்டார். ஈட்டால் ஆதோட ஜீவன். 3ஆம் நாள் பூமி கொழுமை, தானிய விளைச்சி, வானத்தோட சகல அதிகாரம், ஏந்து போனதை எல்லாம் பெற்றுக்கிட்டாரு. இந்த வாக்கு தத்துவ பரிசு பூமியின் கொழுமையும் தேவனுக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்து மகிழ்ச்சி பாருங்க. தனக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொறுத்து அவர் அவமானத்தை எல்லாம் சிலுவையை சகித்து எபிரேயர்கள் படிக்கிறோம். 12ஆம் அதிகாரம் 2ஆவது வசனம். அப்போ சிலுவையை ஜெயித்து ஜீவ சொல்ற ஜீவனத்தை பிதாவை ஆதாம் முழு உலகத்துக்கு சபிக்கிறவனுக்கு, பகைக்கிறவனுக்கு, நிந்திக்கிறவனுக்கு, தூசிக்கிறவனுக்கு ஏசு இவ்வளவு அன்பு கொண்டாரு. பாவத்தை, சாபத்தை, மனத்தை தரித்து ஆதாமுக்குள்ள இருந்து தரித்து ஏற்றுக்கிட்டு ஆனால் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. அந்த ஜீவனில் இந்த வாக்கு இயேசுவை படி இயேசு ஜீவன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்று ஆமன். எல்லா வாக்குத்தங்களும் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முடிவுக்கு கொடுக்காது எந்த வாக்கு தத்தம் நிறைவேறி 2025 ஜனவரி 1 எங்கள் சபை இன்டர்நேஷனல் சபை FGC வெல்லூர் 7 கண்டத்தில் எங்கள் சபை இருக்குது. எல்லா ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மத்தை மறிய சபிக்கப்பட்டு கிடக்கிறான். அவனுக்கு பூமியின் கொள்மையும் தேவன் உனக்கு வானத்து பணியும் பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானியத்தை திராட்சரசு தந்துள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜோதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். ஜனங்கள் உன்னை சேவிப்பாங்களாம். ஏங்க, நீ உலகத்துக்கு ஒளி, நீ பூமிக்கு உப்பு. இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். அல்லேலூயா. யோசேப்பை சேவிக்கிறாங்க, சாலமோனை சேவிக்கிறாங்க, தாவீதை சேவிக்கிறாங்க.
ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் எல்லாம் சேவிக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் ஒன்று பசுத்தாய் இருக்குது. ஜனங்கள் உன்னை சேவிக்கும். ஜாதிகள்னா தேசங்கள், எல்லா தேசங்களும் உன்னை தேடி வருவார்கள். கண்டிப்பா வரணும். இயேசுவே தேவன் தனக்கு ஆதாம் முழு 800 கோடி பேருக்கு 7 கண்ட ஜனங்களுக்கு ஜீவ சொல்ற ஜீவரத்தம், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசுக்கு சுவாமியோட பரலோக ராஜ்யத்தை கொடு. எல்லாம் ஆதாம்குள்ள பாதாள ராஜ்யம் கோடி கோடியாக பணம் வச்சுக்க ஆதாம் வழியா நன்மத்தை மாதிரி பாதாள ராஜ்யத்தை அவனுக்கு பரலோக ராஜ்யத்தை தேவத்திற்கு ஆதாம் அசுத்தாய்க்கு பாதாள ராஜ்யம் பசுத்தாயா இருக்கு. நீ உலகத்துக்கு ஒளி. இயேசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சர்வம் ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. ஜனங்கள் அவரை சேவிக்கிறாங்க, ஜனங்கள் அவரை வணங்குறாங்க, ஜாதிகள் அவரை சேவிக்குது. அந்த ஸ்தானத்தில் உன்னையும் நிறுத்தி வாக்குத்தத்தை சொல்லுதுங்க. அல்லது நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு உப்பு. அப்போ ஜனங்கள் உன்னை சேவிக்கணும்னா நீ ஜனங்களை சப்ச்சின்னு இருக்கக்கூடாது. அவன் உன் வீட்டாரையும் உனக்கு சத்துவா இருப்பான். ஆதாம் வழியாக சத்துவா தான் இருப்பான். அவனை சப்ச்சின்னு நிறுத்தி தூசி நின்னா இந்த வாக்குத்தத்தை ஜனங்கள் அகோப்பிய அன்பு காட்டணும். தேவன்பு, தேவி நீதி உயிரில் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு ஜனங்களுக்கு விட்டா ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். ஜோதிகள் உன்னை, எல்லா தேசத்து ராஜாக்களும் உன்னை, ஜோதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். வழி வேற வழி இல்லை, நீதான் வழி. இயேசுனா நீ, இயேசுவே வழி, இயேசுவே. அந்த இயேசு உனக்குள்ள இருந்தா நீ குடும்பத்துக்கு வழி, பூமிக்கு வழி, உலகத்துக்கு உப்பு. உன் மூலமா ரட்சி போடுறோம். அல்லேலூயா. இயேசு ஜீவ சொல்ற ஜீவரத்தம். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்திருக்கிறான் மனுஷன். நீ தேவ நீதி உயிர்த்ததுக்குள்ள வரணும். இயேசு நானே உடித்தலும் ஜீவனமாயிருக்கேன்னு சொன்னாரு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் சொல்லப்பட்டுக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் அன்பாளே, கிறிஸ்துவுக்குள்ளவா. கிறிஸ்துவே தேவனுக்கு செலுத்து. அந்த இயேசுக்கு சாமட வாக்குத்தத்தம் இருக்குது. பூமியின் கொழுமை இருக்குது, வானத்தின் பனி இருக்குது, தானியமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து. வாழ்நாளெல்லாம் செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தில் செலுத்து, சோர்ந்து போகாமல் செலுத்து. அல்லேலூயா. கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை செலுத்தியா, வாழ்நாளெல்லாம் செலுத்தியா. இயேசு கிறிஸ்துக்குள்ள வாயா. முழு ஒரு ஆளை பகைக்காது. ஒரு ஆளை பகைச்சாலும் ஒரு ஆள் மூலம் பிசாசு எல்லாத்துக்கும் ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குறவை. என்ன அன்பு? அகாபி அன்பு, இயேசுவின் அன்பு. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குது. இயேசு சாமட வாக்குத்தத்தெல்லாம் கொடுக்குது. பார்க்குறவங்களெல்லாம் கொடு, போடுறவங்களெல்லாம் கொடு. படுத்த படுக்கையில் ஆதாம் முழு உலகத்து கொடு. இயேசு கொள்குதா மலையில் ரவுண்டு கட்டின்னு முழு உலக ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் கொடுத்தாரு. பாவிகளுக்கெல்லாம் அக்கிரமக்காரர்கள்லாம் பிதாவையும் மண்டி விட்டு சொல்லி அவன் பேர் சொல்லி ஜீவசர் தேவனுக்கு ஆதாம் முழு பசுத்தாவே இருக்கி அவரை ரச்சு பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தினாரு. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள இந்த வாக்குத்தத்தெல்லாம் பழிச்சு போச்சு. 3ஆம் நாள் அவருக்கு இந்த பாருங்க, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும். 3ஆம் நாள்ல திராட்சை ரசம்னா மகிழ்ச்சி. 3ஆம் நாள்ல தனக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பற்றி அவமானத்தை எல்லாம் அவள் சிலுவையை சகித்து அவர் 3ஆம் பிதாவை வலது பார்த்து வீட்டு தான் சொல்லப்படுது. சிலுவையில் அவமானமானாரு. அதே மண்டல நச்சில் இல்லை, அவமானத்தில், சாபத்தில், பாவத்தில், மரணத்தில் பேசுறதெல்லாம் ஜீவ வார்த்தை. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் ஒரு மாடல் காட்டுறாரு. தேவி நீதி உயிர்த்தல் தேவனுக்கு பேசுறாரு. அங்கே சபிக்கிற ரோமர்கள் யூதர் ஆதாம் முழு உலகத்தை அந்த இயேசு கிறிஸ்துக்குள் வராரு. ஆதாம் முழு உலகண்டா இயேசு கிறிஸ்துக்குள் வந்துட்டேன். இந்த வாக்குத்தத்தை பழிக்குது. 3ஆம் நாள் பாவம் மனம் ஓடுது, பிசாசு ஓடுது. பிசா இந்த நசுக்கிறார். வானத்துல பூமி கொள்மையெல்லாம் வானத்தில் 5 கண்ட ஜனங்களும் 7 கண்டம் இயேசுக்கு சொந்தமாகி போச்சு. பிசா இந்த பாவியுடைய நீதிமானுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. பால் தேனு நடாத வீடு, கட்டாத வீடு, காணாத தேசம், எல்லையற்ற தேசம், குவைத்து, சைனா, ஜப்பானு, அமெரிக்கா சகலவும் இயேசுக்கு சொந்தம். பூமியின் கொழுமை பாவியுடைய ஆட்சியெல்லாம் நீதிமான் கொடுக்க. யார் அந்த நீதிமான்? இயேசு தான் நீதிமான். அந்த நீதிமான் இவ்வளவா உலகத்தில் அன்பு கொண்டவன். இவ்வளவு அகாபி அன்பு, நல்ல மேய்ப்பன். இந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். நாடு செல்ல, ஊடு செல்ல, பேர் விசுவாசி, ஊழியக்காரி, நன்மத்தை வாழ்க்கை வந்த வறட்சி, வனாந்திரம், அப்படியே சபி, அதே நெகட்டிவ் பாவ சாபம், மரணத்து முடிவு, பாதாளம். ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கும். பிசாசின் வாக்குத்தத்தெல்லாம் பதியும். தேவனுடைய வாக்குத்தத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளாம் என்ற அந்த இயேசு தேவ நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த இயேசு தான் பிதாவாகி தேவன் சிலுவையில் கொடுத்திருக்கிறாரு. ஜீவ சரீரம் ஜீவன் 6 லிட்டர் ரத்தத்தை கொடுத்தாரு. தேவ நீதி இயேசுக்கு சாப்பிட பரலோக ராஜ்யத்தை கொடுத்துட்டாரியா. அதை எடுத்து பிதாகுமார் பசு ஆதாம் வாய்நாள்லாம் கூடியா அசுத்தாய் ஓடியா பசுத்தாய் ஓடியா தேவதோர் பணிவிடை செய்வாங்கயா. இயேசு மத்திய மாட்டு இதையா ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். 38 வருஷம் வியாதியச சபிக்கப்பட்டு இருக்கிறான். 38 வருஷமா நன்மத்தை மதியத்தை கழி
என்னப்பா உன பீடிப்பிச்சானா, பொடி போட்டானா, திறனானா, கொள்ளனா, விபச்சாரம், ஆதாமுக்குள்ள பிறந்த நன்மத்தையும் அறிய தேவனுக்கு தான் கவலை 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 கவலை, சோர்வு, பயம், பிசாசு வாக்குத்தலம் 38 வருஷம் வியாதி பார்க்கவே இல்லை. ஏசு அவனை சந்தித்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்கு ஜீவ சொல்ற இயேசு அவன் தேவனுக்கு ஆதாம் அசுத்த பசுத்தையன் எழுந்து நடந்தான். பூமியின் கொடுமை, தானியம், விளைச்சல், மகிழ்ச்சி, ரிஜாய்ஸ். 38 வருஷத்துக்கு பசுத்தாய் வந்து இறங்கின தேவதூர்களாம் பணிவிடை செய்தாங்க. என்னையே செய்தார் இயேசு? ஆதாமுக்குள்ள பிறந்த கிறிஸ்துக்குள்ள அந்த கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறாரு. அவர் ஜீவ விருட்சத்துக்கு அணியா இருக்கிறாரு. அதை தேவனுக்கு கொடுக்குற ஆதாம் முழு உலகத்து அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் வந்தது. இனி கிறிஸ்துக்குள்ளே இரு. வானத்தின் கொள்மைதான். அப்போ ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானனாயிருப்பாய். யாக்கோபு உன் சகோதரன் ஆதாம் மூலமா பிறந்திருப்பான், கூட பிறந்த சகோதரன் தான். இயேசு அறியாதவனா இருந்தானாக்கா நன்மத்தையும் அறியத்தக்கவன், நீ அவனுக்கு எஜமானாயிருப்பாய். அது வீட்டாரோ சுற்றி இருக்கிற ஜனங்களோ ஆதாமுக்குள்ள பிறந்தானா நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா நீ தான் எஜமான். கிறிஸ்து எஜமான். அந்த எஜமானாகிய கிறிஸ்து உனக்குள்ள இருந்தா நீ மன்னிப்பி அன்பு ஜீவனை தான் காட்டுற சகோதரனுக்கு. அவன் எவ்வளோ விரோதமாக காட்டினா இயேசு அவன் எவ்வளோ சபித்தாலும் எவ்வளோ பகச்சாலும் எவ்வளோ நிதிச்சாலும் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவனீதி உயிர் தேவன் ஆதம் நீ எஜமானவாக இருப்பாய் கடைசி வரைக்கும். இல்லையா வானத்து உன்னை இல்லாமல் அவனுக்கு வேற வழி இல்லை. உலகத்து எங்கே ஓடினாலும் ஒழிஞ்சாலும் ஆதாமுக்குள் பிறந்தவன் ஷாகவே ஷாவான். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்வா. கிறிஸ்து எஜமான். வானத்து அந்த கிறிஸ்து ஜீவ வச்சிருக்க நீ. அந்த ஜீவல தேவி நீதி இயேசு சாமன வாக்கு தத்தமலாகுது. சகோதரன் ஆதாம் உள்ள பிறந்தவன். எந்த நாட்டோட எந்த தேசத்தானோ ஆதாம் ஏவாள் வழியா பிறந்தவன் தான். நன்மத்தையும் அறியத்தக்கவன். படிப்புக்கலாம், பணக்கலாம், காருக்கலாம், பங்களா, வசதிலாம், டாக்டர், அரசியல் ஆதாம் வழியா பிறந்துட்டான். பாவம் பண்ணக்கூடாது. அவனை திருடுவான், கொள்வாழ்ப்பான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அப்போ உன் சகோதரிக்கு எஜமானாயிருப்பாய். உன் சகோதரிக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார். யாரு? யோசேப்ப எல்லாம் வணங்குறாங்க பாருங்க. யோசேப்பு கர்த்தருடைய வசனம் நிறைவேறும். கர்த்தருடைய வசனம் நிறைவேறும். கிறிஸ்து அடையாளம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கர்த்தருடைய வசனம் நிறைவேறி போச்சு. சிறைச்சாலிருந்து எகிப்தை ஆள செல்லுகிறான். அல்லேலூயா. யோசேப்பு கிறிஸ்து அடையாளம். ஜீவ மார்க்கத்தை அறிந்தவன். இயேசு ஜீவன் படி தேவனுக்கு தனக்கு எகிப்துக்கு முழு உலகத்துக்கு கர்த்தருடைய வசனம் நிறைவேறும் வரை அந்த சிறைச்சாலை அந்த சிறைச்சாலுக்கு அது திறக்கப்பட்டது. சொப்பனம் உண்டாவது. சொப்பனத்துக்கு அர்த்தம் சரளமாக சொல்றான். கிறிஸ்து நீ உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். யோசேப்பு எல்லாம் வணங்குறாங்க பாருங்க. வேற வழி இல்லை. சாப்பாட்டுக்கே வழி இல்லை. யோசேப்பு தான் அவங்கள போஷித்தா. 70 சகோதரர்கள் கூட்டு வந்து யாக்கோபு பிள்ளைகள் எல்லாம் எகிப்தி கூட்டு வந்து வணக்கத்தை பார்க்குறோம். அப்போ உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். உன்னை ஒருத்தன் சபிச்சானா அவன் நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். உன்னை சபிக்கல ஆசீர்வதியே சொல்லிக்கிறார். ஒருத்தன் சபிச்சானா நீயும் சபிச்ச நீ அவனு ஒன்று 2 பேர் அழிஞ்சிக்க. ஒருத்தன் சபிக்கும் போது நீ அவனை ஆசீர்வதிச்சேனா அவன் சாபம் அவனே ஆயிடுச்சு. உன்னை சபிக்கலும் சபிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. முழு உலகத்தை ஒரு ஆள் கூட சபிக்காத. அந்த சாபம் ஒன்றையும் பழிச்சிடும். முழு உலகத்தை அன்பு ஆதாம் முழு உலகத்தை யார் சாபம் மேலே நிறைவேறாது. இயேசுயா ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு ஒரு ஆதாம் முழு உலகத்துக்கு இயேசு பரிவிஜயம் கொடுத்தாரு. ஆனால் எந்த சாபம் அவர் வாங்கி மூட சாபத்தை ஜெயித்து மண்டத்தை பாதத்தெல்லாம் ஜெயித்து வராரு. அப்போ கிறிஸ்துக்குள்ளவா. கிறிஸ்துனா உலகத்தையே அன்பு கூற வேண்டும். உன்னை சபிக்கணும் ஆசீர்வதிக்க வேண்டும். பகை குற்ற நன்மை செய்ய வேண்டும். சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னை சபிக்கப்பட்டு போயிடும். அல்லேலூயா. பாவங்களும் சாபங்களும் மரணங்களும் தரித்திரங்களுமா இருக்குது. ஆதாமின் சிந்தை மரணம். அப்ப இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னா கிறிஸ்துவுக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. எரிகிற தீவெட்டியாக அக்னி ஜுவாலியாக தேவனை பயன்படுத்துவார். என் ஊழியக்காரர்கள் அக்னி ஜுவாலியாக இருக்கிறார்கள். அக்னி ஜுவாலியாக பயன்படுத்துவார். சத்துருக்கள் சுட்டரிக்கப்படுவார்கள். ஜீவ அக்னி, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ உலகம், ஜீவவானம், ஜீவ பூமி, ஜீவ அக்னியாய் பிளம்பாய். அக்கினி தெய்வமாயிருப்பாய். உலகத்துக்கு ஒளியாயிருப்பாய். பூமிக்கு உப்பாய் இருப்பாய். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தி இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்தில் வெளிப்படுத்தி சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தி பாவுட்டு மனம் ஓடும். பசுத்தாய் ஊற்றப்படும். தேவதூதர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. அப்போ ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள்.
உன்னை சபிக்கிறவர்களும் சபிக்கப்பட்டவர்களும், உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமா இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அப்போ இந்த வாக்குத்தத்தெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்போ இந்த வாக்குத்தத்தம் பலிக்கணும். உங்க பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ள கொண்டு வாங்க. தேவன் உனக்கு வானத்தின் பணியையும் பூமியின் கொழுமையா அது எப்படி விவரிக்க முடியும்? சகல காத்துலாம் எக்ஸலண்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ஜெனிசஸ் 27:28. அப்போ பூமியின் கொழுமை, அது இங்கிலீஷ்ல படி பூமியின் கொழுமையை கொடுத்து மிகுந்த தானியம் விதைக்கிறதா இருக்குதுல, தானியத்தை விளைச்சல் பெருகி போச்சு. மிகுந்த தானியத்தையும் திராட்சரசை தந்துடுவாங்க. கிறிஸ்துவக்கூடிய பத்துன்னு சந்தோஷம். சரி, திராட்சரசன் என்னது? ஒயின் இல்லை, ரிஜாய்ஸை குறிக்கிறது. சந்தோஷம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம். எங்கும் ஆசீர்வாதம், சந்தோஷமா தான். ஆபிரகாமை சகல காலத்தில் ஆசீர்வதித்தார், ஈசாக்கு ஆசீர்வதித்தார், யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார். ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டோட்டுடைய தேவந்தல் கிறிஸ்துவங்க தேவந்தல் இந்த வாக்குத்தத்தை ஆபிரகாம் பூமி தாங்க கூட ஆதவரி ஆசீர்வாதம், சகல காலத்தில் ஆசீர்வாதம். மகிழ்ச்சி வருமா வராதா? அந்த இயேசு ஜீவன் பற்றி தேவனுக்கு செலுத்து. ஆதாம் முழு உலக செலுத்து. தலைமையில வச்சு கவலைப்படாத. சுயநீதி அநீதி நன்மை தீமை வட்டத்திலே இருக்காத. அது பிசாசின் ராஜ்யம், அது பாதாள ராஜ்யம். ஆனால் அன்பாளே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க. எக்காலத்து வெளிப்படுத்துங்க. சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பயப்படாதே. ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள்ள வாச்சுமா. ஆதியாகமம் 27:28 சொல்லி வாசத்தமா. Genesis 27th chapter 28th verse. Therefore may God give you of the dew of heaven, of the fatness of the earth, and plenty of grain and wine. Let people serve you, and nations bow down to you. Be master over your brethren, and let your mother's sons bow down to you. Cursed be everyone who curses you, and blessed be those who bless you. Hallelujah. Hallelujah. இந்த வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நிறைவேற்றப்படுகிறது. இயேசு உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி 3ஆவது நாளே இந்த இயேசுக்கு இந்த வாக்குத்தத்தம் பலி போச்சு. இயேசு நம்மள மாதிரி ஆயிட்டாரு. 2 Corinthians 5 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாக படிக்க பாவம் மரியாதை அவர் நமக்காக பாவமாக்கினார். பிதாவாகி தேவ எம்மை போய்து கைவிட்டாரு. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாக்கப்பட்டார். அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார் என்ற வேதவாக நம்முடைய அக்கிரமல் ஏற்று இந்த வாக்குத்தத்தம் இயேசுக்கு எப்படி பலித்தது? எவ்வளோ நாள் பலிச்சது? 10 வருஷம் பச்சா 23 நாளில் பலிச்சதுங்க. அவ்வளோ தீவிரமாக ஜீவசாரி தேவனுக்கு தனக்கு அகாப்பியன் உலகம் உள்ள நீ காட்ட மாட்டேன். நாடு செல்ல ஊடு செல்ல பேர் விசுவாசி ஊழிக்காரர் அரசியல்வாதி இங்கே கசவு இங்கே கசவு ஊழிக்காரனே சபிக்கப்பட்டிருக்கேன். அவர் சரியில்லை, இந்த ஊழிக்கார் சரியில்லை, அந்த ஊழிக்கார் சரியில்லை. சுய நீதி அநீதி நன்மத்தையும் இருக்கிறதுனால வாக்குத்தத்தம் உனக்கு பலிக்க மாட்டேங்குது. இயேசு பாவமாக்கப்பட்டார், சாபமாக்கப்பட்டார், தரித்திரமாக்கப்பட்டார். பாவத்தை மரணத்தை ஆதாமின் தரித்திரத்தை ஏற்றுக்கிட்டாரு சிலுவையில. பிதாவாக இமை போய்து கைவிட்டார். அதான் இவர் அவர் கைவிட அவரு பாவம் மரணம் அவர் சந்தித்து அவர் பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து 3ஆம் நாள் கிறிஸ்தியேசுக்குள்ள வராரு. பாவத்தை மனத்துக்கு பாவ வார்த்தை பேசல, ஜீவ வார்த்தை. பிதாவின் மணி ஜீவ தத்தம், ஜீவ சரீரம். பிதாவின் ஆவியுத்தி ஜீவனுக்கு பிதாவாகி ஆதாம் முழு ஜீவ சரீரம் குத்துட்டே இருக்கிறாரு. பாவத்திலிருந்து மரத்தை தேவ நீதி உயிர்த்ததில் தான் இயேசு ஜீவ சரீரம் ஜீவரத்தம். அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிலாம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போயிட்டு ALC வெல்லூர் சர்ச் 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போது உலகத்தில் எங்குமே கீழே ஏற்பட்ட சத்தியங்கள். ஆமாம், கடைசி நாள் ஏபில் பங்கு பெறணும்னா என்னுடைய எல்லா செய்தியும் கேட்கணும். இன்னொரு சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண குறைந்த ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் செய்தி இன்டர்நேஷனல் சபை, எங்கள் சபை 7 கண்டத்துக்கு மிஷினரி அனுப்பிச்சிருக்கிறோம். 7 கண்டம் ஆதாம் வழியாக பிறந்தவனா இருக்கான். நன்மத்தை மரியத்தை கேட்டு ஆகவே ஆதாமுக்குள் பிசாசு வாக்குத்தத்தெல்லாம் நிறைவே நன்மை தேவனுக்கு தான் குடும்பத்தில் பட்டது பிசாசு ராஜ்யமாக இருக்குது.
கிறிஸ்து இயேசு மூலமா தேவனுடைய வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துக்குள் அந்த இயேசு நன்மத்தை மரியாதை இயேசு அவனே வழி செஞ்சு ஜீவனமா ஜீவ தேவன் இது வித்து பரலோக ராஜ்யமா இருக்கிறாரு. அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்தா கண்டிப்பா யாக்கோபுக்கு கோலும் தனிமா போன யாக்கோபுக்கு இந்த வாக்கு நல்லது. பஞ்சதேசம் 100 மடங்கு விலை ஈசாக்கு ஆபிரகாம் பலிபீடத்தை கொண்டு பைதட்டோடைய தேவன் தனக்கு உலகத்து சகல காத்துல பூமி தாவு வெள்ளி புனுஷியமானாயிருந்தான். 100வது வயசுல பூமியின் கொழுமை அல்லேலூயா. பாருங்க ஜெனிசிஸ் 27:28 verse போட்டுக்குது. Therefore may God give you of you dew of heaven. வானத்தின் பனி வானத்திலிருந்து பிதாவாய் இயேசு அனுப்புறாரு. அதுதான் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் அந்த வானத்தின் பனி, ஜீவ வார்த்தை. அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு அதான் வானத்திலிருந்து, அது வானத்திலிருந்து வர ஆசை. மீதி 8-9 ஆசீர்வாதங்க பூமியின் கொடுமை. அது பாருங்க, ஆஃப் தி fatness of the head and plenty of grain and wine, let people serve you. ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள். and nations bow down to you. உன்னை வணங்குவார்கள். தேசங்கள், ராஜாக்கள், சகல ஜாதிகள் வணங்குவார்கள். be master over your brothers. உங்கள் சகோதரருக்கு எஜமானனாயிருப்பாய். and let your mother's sons bow down you. உன் சகோதரருக்கு என்ன படிச்சது? உன் சகோதரருக்கு எஜமானனாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளை உன்னை வணங்குவார்கள். எல்லாம் வணங்குறது எஜமானு, பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், திராட்சை ரசம் கிறிஸ்துக்குள்ள இல்லையா நன்மத்தையும் எல்லாம் போச்சு. சாகவே சாவா ஒரே திருட்டு கோட்டத்தை ஐக்கியத்தும் வாக்கியம் ஃபுல்லா. அப்புறம் sons bow down you, curse to everyone you curse. உன்னை சபிக்கப்பட்டிருப்பார்கள். you and blessed be those who bless you. உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அதனால நீ ஆசீர்வதிச்சது எல்லாருமே. ஒரு ஆளை சபிச்சா கூட அந்த சாபம் ஏசு இவ்வளவோ உலகத்தையே ஆசீர்வதிச்சிட்டார் சிலுவையில். அதனால் இயேசு கிறிஸ்துவை எல்லாரையும் நல்லவன் கெட்டவன் பொல்லாத எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார். சில பிதாவே இவருக்கு மன்னியும் என்று சொல்லி கைவிட்ட பிதா காட்டுக்கு முழு உலகத்தை ஆசீர்வதிக்கிறாரு. ஒரு ஆள் சபிக்க மாட்டாரு. 3 நாள் வாக்குத்தத்தம் வச்சு சபிச்சும் தான் சபிக்கப்பட்டு போட்டோம். ஆதாமுக்குள்ள நன்மத்தையும் கிறிஸ்துக்குள்ள தான் நீ உலகத்தையே ஆசீர்வதிக்கணும். முழு உலகம் சபிச்சாலும் நீ 3ஆம் வானத்தோடு பரலோகத்தை போய் சேர்ந்துருவேன். அதான் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு வாக்குத்தத்தம் தான். ஆமாம், இயேசு நேற்றுக்கிட்ட பேர் ஞானசானத்துக்கு திருவந்தேர் ஊர் செல்ல நாடு ஆசீர்வாதம் பேசிட்டு இருக்காட்டியா ஊழியக்காரனே, என் செய்தி கேளு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு, உங்கள் நண்பர்கள் பிள்ளைக்கெல்லாம் ஷேர் பண்ணு, குறைந்து ஒரு 100 பேருக்காக ஷேர் பண்ணு. இந்த 5/1/2025 ஞாயிறு ஆராதனை எப்சிஷை வெள்ளூர் சபையிலேருந்து செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நாங்கள் தியானிக்கப்பட போகிறோம். வாக்குத்தத்தை தேவனுக்கு மகிழ்வு உண்டாகும்படி. இங்கே பாருங்க, இந்த வாக்குத்தத்தை 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். வாக்குத்தத்தெல்லாம் எப்படிங்க தான் பவுல் சொல்றாரு? எங்களால் தேவனுக்கு மகிழ்வு உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள். அது எந்த வாக்குத்தத்தம்? பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பிசாசு கொடுத்த வாக்குத்தத்தம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்குன்னு அல்ல ஏவாது ஷாகவே ஷாவாய். அதில் கண்களிச்சமா ஜீவனத்தை சுயநீதி அநீதி அந்த பிசாசின் காரியம் எல்லாம் ஆதியாவது வெளிப்பத்திலிருந்து எல்லா பிசா சாப பாவம் மரணம் பாதால் எல்லாம் ஆதாமுக்குள் ஆமேன்னு இருக்குது. அதான் ஆதாமுக்குள்ள பிறந்துட்ட பிறக்கும்போது ஆதாமுக்குள் தான் பிறக்கணும், தவிர்க்க முடியாது. நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்ததுமா இருக்கிறார். பாவத்தின் மரணத்துக்காக தேவி நீதியின் சம்பளம் உயிர். அதில் இயேசு சாமடமாக பரலோக ராஜ்யமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாவுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்துக்கு வாழ்நாள்லாம் கொடுக்கும்போது 2025 ஜனவரி 1 ஆராதனை வருஷம் ஃபுல்லாக தேவி நீதி இயேசு சாமட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து ஆதாமுக்கு முழு உலகம் செலுத்தும் போது உன்னை சபிக்கப்பட்டு போயிடுவான். நீ உலகம் ஃபுல்லாக ஜீவனை பருவ நீ ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்று இருக்கும். பாவத்தில் மரண தேவி நீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தமாகும். எவனும் உன்னை பீட் பண்ண முடியாது. பாருங்க, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தை திராட்சை தந்து. எவ்வளோ விளக்கணா எவ்வளோ போகும், நமக்கு நேரம் இல்லை. மிகுந்த பூமியின் கொழுமை, மிகுந்த தானியம், திராட்சை ரசம். எலியோன்னு ஒரு செய்தி கொடுத்துக்கிறார் பாருங்க. ஒருத்தர் யார் பேரு
ஜோசப் ஜூப்ளின் அவர் செய்தி கேட்டு பாருங்க. இந்த வாக்கு தத்துவத்துக்கு விளக்கத்தை கொடுத்துக்கிறார் பாருங்க. எனக்கு அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. எல் ஹெலியோன் நியூ இயர் 2025 செய்தியில் இந்த வாக்கு தத்துவத்துக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துக்கிறாரு. நீங்கள் அதை தயவு செய்து கேட்கணும். அந்த எல் ஹெலியோன் ஜூப்ளின் ஜோசப் அவருடைய இதில் யூடியூப்பில் போட்டு இதுக்கு விளக்கத்தை கொடுத்தாங்க. எனக்கு அப்படியே உலகாங்கியதும் கொள்ளுங்க. அந்த விளக்கத்தை கேளுங்க. இந்த வசனத்துக்கு ஃபுல் விளக்கத்தை கேளுங்க. இந்த வாக்கு தத்துவத்துக்கு முழுசாக கேளுங்க. அவர் செய்தி ஜோசப் செய்தியை கேளுங்க பாருங்க. தேவன் உனக்கு வானத்து பணியை நம்மளுக்கு கேட்கறதுக்கே இப்போ நான் சொல்லும் போது பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த திராட்சை தந்துருவாராக. பிதாவாகியதேன் இயேசுவை தந்துட்டாருங்க. வெத்தியை செய்கிட்டு இந்த வாக்கு இயேசு சாமனை கொடுத்துட்டாரு. அதை போய் தேவன் தனக்கு உனக்கு கொடுத்தேன் தான் கேள்வி. நீ நன்மத்தை மரியாதை பிசாசு தந்துள்ளி பாவன்ட்டு மன அதை போய் தேவன் தான் சுயநீதி அநீதி உலகம் ஃபுல்லாக வாய்நாள்லாம் காட்டி ஒவ்வொரு வருஷம் காட்டி பிசாசு வாக்கு தத்துவமாக்குது. நன்மத்தை சுயநீதி அநீதி கண்டித்தமாக திறந்து கொள்ளது ஐக்கியமாகவே இருக்குது. ஏசு பிதாவாய் இயேசு நானே வழி சதி ஜீவனமாய். அதனால என்னுடைய செய்தியெல்லாம் கேட்கணும். ஜோயே இயேசு சாமட வாக்கு தத்தங்கள். அப்போ பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த திராட்சை தந்துள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கலவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவருமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஆமா, உன்னை சபிக்கிறவனுக்கு நீ இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்தான். அவன் சபிக்கிறவன் தோற்றுருவான். நீ ஜெயிச்சிரு சாபத்தை பாவத்தை மன்னத்தை. பிசாசு சபிப்பான். ஆதாம் படியா பிறந்தவன் நன்மத்தையும் மறியத்தவன் சபிக்கத்தான் செய்வான். வேற தெரியாது அவனுக்கு. நீ அவனுக்கு இயேசு ஜீவன் பரிவர்த்தனை கொடுத்தா அவனை ஜெயிச்சிடலாம். அவனுக்கு ஆசுவன் உனக்கு ஆசுவான். நீ உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். நீ சகோதரிக்கு எஜமானாய் இருப்பாய். ஜாதிகள் உன்னை சேவிப்பாங்க. ஜாதிகள் உன்னை வணங்குகிற சூழ்நிலை உண்டாயிடும். புரியுமா? யாக்கோபு, தாவீது, ஈசாக்கு, ஆபிரகாம், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போட்டு அந்த இயேசு தேவநீதி பரலோக ராஜ்யமா இருக்கிறார். ஆதாம் நன்மத்தை மரியத்துக்கு சாகவே சாகாது. பாதாள ராஜ்யமாக சுயநீதி அநீதி அதை தேவனுக்கு உலகத்துக்கு காட்டுவாய். யாரும் நியூட்ரலாக இருக்குதுல்ல. ஒன்று ஆதாம்குள்ளவாய் காலையிலேருந்து நைட்டு 24 மணி நேரம் இல்லை கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். எது லாபம்னு பாரு. கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தல் பரலோக வாழ்க்கை சகல அதிகாரி அல்லையற்ற அன்பு. தேவநீதி உயிர்த்தல் பாவம் மன்னிப்பு ரட்சிப்பு ஆசுவாத ஐஸ்வர்யம் பிதா குமார் பசுத்தாய்க்கு மத்திய ஆதாம் முழு உலகத்துக்கு இவ்வளவு செய்யணும். இல்லைன்னா நன்மை தேமக்காரி உன்னை அறிந்து அறிய தேவனுக்கு தனக்கு கொடுத்து பாயினெல்லாம் பிசாசு திரடுறது கொண்டது ஐக்கியமா பிசாசு வாக்குத்தெல்லாம் நிறைவேறும். நம்ம ஜெபம் பண்ணோம். இந்த 5ஆம் தேதி 1/2025 ஜனவரி 2020 முதல் ஆறாயில் இந்த வாக்கு தத்தத்தை தேவனுக்குள் ஆஸ்வதிப்பாராக. ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழுவதும் வெளிப்படுத்தணும். இடைவிடாமல் வெளிப்படுத்தணும். எக்காலத்தை வெளிப்படுத்தணும். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. வாய்னெல்லாம் வெளிப்படுத்தணும். வெளிப்படுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஹாமேன் என்றும் வாக்கு தத்தெல்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. கிறிஸ்து தேவ நீதி உயிர்த்தெழுமா இருக்கிறார். அதனால் அன்பானிலே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இடைவிடாமல் வெளிப்படுத்துங்கள். எக்காலத்தை வெளிப்படுத்துங்கள். சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்துங்கள். உங்கள் பிள்ளைகளும் ஆதாம் குல பற்றிங்க நன்மை தேம காரியத்தை தேவன் தான் உங்களுக்கு பிசாசு வாக்கு தத்தமாகுது. பூமியின் கொழுமை இல்லை, வறட்சி வனாந்திரம், ஆசீர்வாதம் இல்லை, திரண்டு கொண்டது ஐக்கியமாகுது. வாழ்க்கை சமாதானத்திற்கு சந்தோஷம் சுகம் பலன் ஜீவன் ஐஸ்வர்யம் எல்லாம் துள்ளுவான் கொள்ளுவான் அழிப்பான். ஒன்று விட ஒன்று மோசம் முடிவு பாதாளம். சீரிஷன் ஆதாமுக்குள்ள பிறந்தா கிறிஸ்துக்குள்ள தேவி நீதி தூவிதல் இயேசு சாமண்டவாகுது பரலோகராஜ இயேசு ஆசீர்வாத ஐஸ்வர்யம் ஜீவ உலகம் ஜீவமான ஜீவபூமி ஜீவ தருகிறோம். பிதாகுமார் பசுதாவி செலுத்து ஆதாம் முடிவெடுத்து செலுத்து இடைவிடாமல் செலுத்து எக்காலத்து செலுத்து வாய்நாளெல்லாம் செலுத்து இயேசு சாமண்ட வாக்குத்தெல்லாம் விலையேற்பட்ட காரியங்கள் நன்மை தேம கருத்தம் நன்மார்க்கு துன்மார்க்கு சுயநீதன் எல்லா கேடுகட்ட காரியங்கள் அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு 2025 சாபமாக போடும் பிசாசு கிரியா போடும். இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் இயேசு சாமண்ட வாக்குத்த இயேசு அபிதமாக இருந்தார். மத்திய மாட்டு இயேசு வந்தார். எங்கே போனால் நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே தேவன் தனக்கு ஆதாம் லேகோன் பிசாசு விடுதலை ஆக்குறாரு. பசுத்த சொஸ்த புத்தி அடைகிறான். பூமி கொழுமை திராட்சை ரிஜாய்ஸ் ஆயிட்டான்.
தக்கப்போல போய் கிறிஸ்துவை குறித்து கர்த்தருடைய இறங்கி பிரசங்கம் பண்ணுறான். அவன் பிரசங்கத்தை எல்லாரும் ஆச்சரிச்சார். 38 திருவிழாவது லேகன் பிசாசு பெரும்பாடு உள்ள ஏசு இங்கு சுற்றி தந்தார். பிசாசின் வல்லமை நாங்கள் யாவத்த ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. ஒரு மாபெரும் ஏப்பில் கொண்டு வந்தார். அவர் உலகத்துக்கு ஒளியாக இருந்தார், பூமிக்கு உப்பா இருந்தார். அந்த ஜீவர சிறுவில் கிட்ட குத்துட்டாரு. நீ உலகத்துக்கு ஒரு பூமி, நீ உலகம் எங்கு போய் சகல ஜாதி சுவிசேஷத்தை பிரசங்கம். இயேசுவை பற்றிய செய்தி, எல்லாம் துச்செய்தி, ஆதாம் பற்றிய செய்தி, நன்மை தீமை, நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுயநீதி அநீதி கண்கிச்சம், அதை போய் தேவன் தர உங்களுக்கு பிரசாப்படுத்தாது. அது பிசாசி அவிசுவிசேஷம். அதை ஷாகவேஷாவாய் இயேசு சுவிசேஷம் தேவி நீதி சம்பளம். இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குறது பாவமன்னிப்பு ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தல் பாவமன்னிப்பு ரட்சிப்பு நிதி எல்லையற்ற ஜீவமான ஜீவ ஐஸ்வர்யம் பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாமுக்கு முடுகளுக்கு செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்து செலுத்து. சோதுமான பாவம் மனவோட பசு தவிர தேவதெல்லாம் பணிவிடை செய்வாங்க. வாயினெல்லாம் கிறிஸ்துக்களை நானே திராட்சத்தை நீங்கள் கொடிகள் ஒருவனில் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வாக்குத்தத்த செய்தி, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வாக்குத்தத்த செய்தி. இந்த செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுவோம், எஃப்சிசி வெல்லூர் சேனலுக்கு இன்னொரு ஏராளமான செய்தி 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கு. உலகத்தில் எங்குமே கேட்டு வெளியேறப்பட்ட செய்திகள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீங்க. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தியோ ஜீவனும் சமாதானம். வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதம், எல்லையற்ற அன்பு, வாய்க்கு எல்லை போடாத. ஏசு இவ்வளவோ உலகத்தில் அன்பு கொண்டாரான். உலகனா துன்பம் ஆதாம் வந்து முழுக்க ஜீவசரிச்சு மாறி அடிச்சாரு. கைவிட்ட பிதாவே ஆபிவித்து ஜீவசரி ஈட்டாங்க. ஆதாம் முழு உலகத்து 3 நாள் பாவத்தில் மரத்து பசு தேவதூர் வந்து கல்ல போல பசு உயிரோடையது. வானத்தை பூமி கொடியெல்லாம் சுதந்திரிச்சார். திராட்சரசம் திரா மகிமையும் கனமும் வானத்தை போய் பிசாசி வாங்கி பரலோகத்துக்கும் போய் சேர்ந்தாரு. இன்னைக்கு அவர் ராஜாவா இருக்கிறாரு. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியும் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை தந்துள்வாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவருமாயிருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஜாமன் இங்கிலீஷ் மட்டும் ஒரே முறை வாசிப்பான். நல்ல சத்தமாச்சு. ஜெனிசிஸ் 27, 28, 29 சத்தமா வாசி. Genesis 27 chapter 28 Therefore may God give you of the dew of heaven, of the fatness of the earth, and plenty of grain and wine. Let people serve you, and nations bow down to you. Be master over your brethren, and let your mother's sons go down to you. Cursed be everyone who curses you, and blessed be those who bless you. Amen. Hallelujah. வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களால் தேவனுக்கு மகிழ்வு உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க. நன்மை தீமை வட்டத்திலே இருக்காது. அது பிசாசின் வாக்கு தத்தத்தெல்லாம் பழிச்சிடும். பூமியின் கொள்மைக்காக வறட்சி வனாந்தர திரளத்து கொள்ளது ஐகுது முடிவு பாதால். கிறிஸ்துவுக்குள் வாங்க. இயேசு நாளை வழி ஜீவனம் அந்த ஜீவனில் தேவி நீதி தமிழுக்கு இயேசுக்கு சாமன வாக்கு தத்தம் தாங்குது. ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேளுங்க. நன்மை தீமை காரியத்தை கேட்குற. பாவத்தின் சம்பளம் மரணம். கிறிஸ்துக்குள் வாங்க. அந்த கிறிஸ்துவ பிதாவாகியதேன் இயேசுவை தந்துள்ளி அந்த இயேசு சாப்பிட தந்து அன்பு காட் பேட் பண்ணு மேன் பேட் பண்ணல. அந்த இயேசுவை தேவன் தான் ஆதம் முழுக்க ரீச் ஆகும். பிசாசை தந்து பிசாசு நன்மத்தை மாதிரி பாவத்தை தந்து இவ்வளோ பகைச்சிட்டான் நம்மளை. அந்த நன்மத்தை காரியம் தேவன் தான் உங்களுக்கு சபிக்கப்பட்டு போவாத. இயேசுவை கூட இயேசு சாமட வாக்கு தந்த கூட ஜீவ உலகம் ஜீவவான ஜீவ பூமி ஜீவ தரும் எல்லையற்ற அன்பு எல்லையற்ற ஐஸ்வர்யம். இயேசு சத்தம் தேவன் தனக்கு சகல பாவத்துக்கு சுத்தி பசுத்தாய் இருக்கு. தேவத்தோட பணிவிடை செய். இந்த வாக்கு தேவன் உனக்கு வானத்தின் பணியும் பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை தந்துள்வாராக. ஜனங்கள் உன்னை சபிக்கவும், ஜனங்கள் உன்னை சேவிக்கவும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கிடக்கும். உன் சகோதரிக்கு எஜமானாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கப்பட்டு உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவருமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த வாக்கு இயேசு கிறிஸ்து ஆமென் ஆமென். பரிசுத்த பிதாவே, இந்த அறிவான ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி முதல் வாரம் 5/1/2021 ஆண்டவரே முதல் ஆராதனையில் இந்த வாக்கு தத்தத்தில் படி எங்களோடு கூட பேசியிருக்காய் நன்றி செலுத்துகிறோம்.
பயப்படாத, கலங்காத, திகையாது. எந்த நாடோ எந்த தேசமோ ஆதாம் வழியாக பிறத்துட்டேன். இவங்க பின்னாடி ரொம்ப மோசமாக இருக்கலாம். நன்மை தீமறியத்தக்க ஷாக கிடைக்கிறேன். இயேசுவிட வருத்தப்பட்டு பாரு, எல்லோரும் எண்ணெத்துவா நானே ஜீவ இந்த அப்பத்தை புசி திராட்சை பானம் பண்ணு. அந்த இயேசுக்கு சாமட வாக்குத்தத்தெல்லாம் எடுத்துக்கோ. அதை தேவன் தனக்கு ஆதாவது மூடு கூட அசுத்தாய் தொத்த பசுத்தாய் வேற தாவீது வர தெரிந்தான். இந்த ஏழை கூட கத்திரை கூட்டாடு எல்லா இடத்தில் நீக்கலாக்கி ரச்சித்தாய். கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த தாவீது மகாபெரும் ராஜாவை பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் ஒரு பலிபீடத்துக்கிட்டு ஒரு பைதட்டோட்டுடைய தேவன் தனக்கு சகலகா தாசுமதி பஞ்சதேஷ் ஈசாக 100 மடங்கு மகாபெரிய ஐஸ்வர்யம் கோளும் தனியோ யாக்கோ வைதட்டோட்டுடைய தேவன் தனக்கு உலகத்துக்கு கிறிஸ்து அடையாளப்படுது பழைய ஏற்பாட்டில். அந்த ஆட்டுக்குடி உலகத்து பசு தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி அந்த இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்குடி வாய்நாள்லாம் கூட இடைவிடாமல் கூட எக்காத கூட வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஆமென் நிறைவேறும். கடிந்து கொண்டாலும் புத்தி சொன்னால் ஏச்சும் ரொம்ப மோசம் விலகிறான். பகை கசம் வயிறாக சுயநீ தடியில் போகாதே. அது பிசாசு வாக்கு தத்துவம் பச்சிடும். திருடமும் கொள்ள வாழ்க்கை வேறொரு நானும் அவைகளுக்கு ஜீவனும் அது பரிபூர்ணப்படுவதே ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். அந்த இயேசு சாமண்ட வாக்கு தத்துவங்களை பிதாகுமார் பஸ்து ஆதாம் முழு உலகத்து வெளிப்படுத்த வாய்நாள்லாம் வெளிப்படுத்த இடைவிடா எக்காவது வெளிப்படுத்த சோது மகன் பாவண்டுமான பசுத்த தேவதர்களாக பணிவிடை செய்ய இந்த வாக்கு தத்துவங்களை எல்லாம் நிறைவேற்றும்படி ஜெபிக்க தாவை. பெரிய காரியங்களை செய்யும். ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப்களால் நிறைவேற்றி அவங்களாம் பலிபீடத்தோடு தொடர்பாக இருந்தாங்க. எப்பொழுதும் பலிபீடத்துக்கு ஒரு பைதட்டோட்டுடைய தேவன் தர கூட கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த பலிபீட ஆண்டவராக இயேசு புதிய இதோ உலகத்தில் பார்த்து தேவாட்டுக்குட்டி ஜீவாட்டுக்குட்டி அந்த இயேசு சாமட வாக்கு தத்தங்களை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாள்லாம் இடைவிழாமல் இயேசு எல்லையற்ற பாவமன்னிப்பு நிச்சயம் பரலோக ராஜ்யம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு வாய்நாள்லாம் இருப்பது இடைவிழாமல் எக்காவது சோதனை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. பாவட்டுமான ஓட்ட தேவத்துக்கு பணிவிட்டு வாக்குத்தான் நிறைவேற்றுக்கத்தான் செய்திக்கு ஒவ்வொரு வாழ்க்கையில் நிறைவேற்ற 100 பேர் 1000 பேர் லட்சம் கோடி உலகம் எங்கும் கத்தா இயேசு ஜீவன் பரிவின எல்லாருக்கும் 216 கோடி ஜனங்கள் இயேசு ஜீவன் தேவத்தர்கள் அதான் இயேசு சாமட வாங்கி வெளிப்பத்திருக்கத்தான் பாவமன்னிப்பு பரலோக ராஜ்யம் வாழ்வு சகல உண்டாகும் அசுத்தாய் ஓட்ட பசுதாக தேவத்துக்கு பணிவிடை செய்கிறதா. நீரே நாங்கள் கூடிய 816 5 கண்டு 7 கண்ட ஜனங்களே இயேசு ஜீவன் பரிவிதோட வாய்நாள தேவதற்கு ஆதாம் கட்டவைத்து நிலத்திற்கு முடிவு பிசாசத்தை பசுத்தாய் தேவத்துக்கெல்லாம் பணிவிடை செய்து ஒரு மாபெரும் ஏப்பில் இந்த உலகத்தில் தேசத்தில் பட்டணங்கள் உண்டாகும்படி திருச்சியேசுகள் நிலையத்துக்கிற கத்தாவே இந்த செய்தி கேட்க ஒரு அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். மாபெரும் ஏப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி கொடுக்கு. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்னும் ஏராளம் செய்திகள் 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிருக்கேன். உங்கள் நண்பர்கள் உடன் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். 5/1/2025 ஜனவரி முதல் ஆராயில் கலந்து கொண்ட உங்களை அவர் ஆண்டவராக இயேசு அளவில்லாமல் ஆசு இந்த வாக்குத்தத்தின்படி உங்களை நிறைவேற்றுவாராக. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இருங்க. ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு 4 செய்தி கேளுங்க. உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியும். ஏசு எங்கு சுற்றி இருந்தால் பிசாசின் பலவில் அகப்படும் யாவரையும் இயேசு கிறிஸ்து அவனோட வாக்குத்தத்தை கூட நல்லவே பற்றி ஜீவனே ஜீவ இயேசு தான் கொடுத்துறார். தேவத்திற்கு ஆதாம் அசுத்தத்தில் பசுத்தாவிற்கு அவன் வெளியிலாக்கி அவனை ஆசிர்வதித்து உலகத்துக்கு பூமிக்கு உப்பாக மாற்றிடுறாரு. உங்கள் பிள்ளைகளை மாற்றுங்க, உங்கள் மனைவியை மாற்றுங்க, சொந்த பந்தங்கள் மாற்றி எல்லா ஆதவங்களும் பிறந்தவங்க நன்மத்தை மாதிரி தேவன் தனக்கு பிசாசு வாக்குத்தால் நிரப்பி சாப்பிட்ற பாவத்தை மருந்து தடுத்துருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் ஊழியம் செய்ய வேண்டும். என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இன்னும் ஏராளம் செய்திகள் இருக்கிற எல்லா செய்திகளும் கேளுங்க ஷேர் பண்ணுங்க. மாபெரும் ஏய்ப்பில் கொண்டு வருவோம். இந்த 2025ஆம் ஆண்டு முதல் ஆராயில் கலந்து கொண்டவங்க யாவரை கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. வருடம் முழுது எல்லா ஆராயில் கலந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளாக ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி கர்த்தர்களோடு கூட பேசியிருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை. கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தணும். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என்னுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் நேம் ஆர் துளசிராமன், அக்கௌண்ட் நம்பர் 5922075523, IFSC கோட் ID IB 000P131, பெனாத்தூர் பிரான்ச், வெள்ளூர், இந்தியா. கூகுள் பேல அனுப்பினா என்னுடைய மொபைல் நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆராயில் கலந்து கொண்டு உங்களை யாவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. கடைசியாக இந்த வாக்குத்தத்தின்படியே உங்களை நடத்துவாராக. கிறிஸ்து இயேசுக்குள் வாங்க. கிறிஸ்து இயேசுக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தை பிதாக்குவார் ஆதாம் எல்லாம் தாண்டுங்க.
ஒரு ஆளை பகிச்சிட்டாரு, ஒரு ஆள் பிசாசு கிறிஸ்துவ வாழ்க்கையை விளைச்சிடுவான். இயேசுட்டு இவ்வளவா உலகத்தில் அனுப்பணும். தேவன் தனக்கு ஆபத்து முடிவில் இயேசு கருத்தாக கொடுங்க. அசுதாவோட பசுதாவை தேவத்தில் பணிவிடை செய்ய வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தோணியத்தையும் திராட்சை தந்துள்வாராக. ஜனங்கள் உன்னை செவிக்கும், ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோருக்கு எஜமானனாயிருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். கிறிஸ்து இயேசுக்குள் ஆமட்ட வாக்குத்தத்தின்படி ஒரு வாழ்க்கையிலே வாழ்நாளெல்லாம் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி 5/1/2025 FGC வெள்ளூர் பகுதியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த சேனல் FGC வெள்ளூர் ஒரு சேனல், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. செய்தியை மறுபடியும் கேளுங்கள்.